ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டேஸ்டி பாட். இன்றைக்கி முட்டைக்கோஸ் பொரியல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முதல் முட்டைக்கோஸை நல்லா கழுவி கட் பண்ணி வச்சுக்கோங்க இந்த மாதிரி. இப்போ ஒரு பாத்திரத்தில் மிதமான சுடுதண்ணி ஊற்றி வச்சுக்கோங்க. அதில் கொஞ்சமாக மஞ்சத்தூளும் கொஞ்சமாக உப்பும் சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. இப்போ நாம் அதில் அரிஞ்சு வச்சுருக்க கோஸை எடுத்து உள்ளே சேர்த்திக்கலாம். இது எதுக்காக அப்படின்னா, அந்த கோஸில் நம்ம கண்ணுக்கே தெரியாத குப்பை, பூச்சி இல்லை ஏதாவது கிருமி கூட இருக்கலாம். அது எல்லாமே வெளியே போகிறக்காக நம்ம சுடுதண்ணியும் மஞ்சளும் உள்ளே சேர்ந்து கலந்துருக்கங்காட்டி மஞ்சள் கிருமி நாசினி தான். மஞ்சளும் சுடுதண்ணியும் அதில் கண்ணுக்கே தெரியாமல் இருக்கிற கிருமிகள் எல்லாம் அழிச்சிரும். அதனால் நம்ம இப்படி செய்கிறோம். 2 நிமிஷம் போல் தண்ணியில் ஊற வச்சுட்டு இன்னொரு பாத்திரத்துக்கு அதை வடித்து மாற்றிடுங்க. இப்போ ஒரு பேன் எடுத்துக்கோங்க. பேன் நல்லா சூடானதும் எண்ணெய் 2 டீஸ்பூன் விட்டுக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதும் அதில் கடுகு 1 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. உளுத்தம்பருப்பு 1 டீஸ்பூன், கடலைப்பருப்பு 1 டீஸ்பூன். இப்போ அதை லைட்டாக வதக்கி விடுங்க. நறுக்கின பெரிய வெங்காயம் 1 உள்ளே சேர்த்துக்கோங்க. பச்சை மிளகா 4, கொஞ்சம் கருவேப்பிலை எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்குங்க. உப்பு தேவையான அளவு உள்ளே சேர்த்துக்கோங்க. இப்போது அரிஞ்சு வச்சுருக்க கோஸை உள்ளே சேர்த்துக்கலாம். இப்போது கொஞ்சமாக காய் வேகிறதுக்கு தண்ணி தெளித்து விட்டுக்கோங்க. தண்ணி நிறைய ஊற்றக்கூடாது, கொஞ்சமாக தெளித்தா போதும். நான் ஏற்கனவே தண்ணி தெளிச்சிட்டேன், அதனால் இப்போ தெளிக்கலை. இப்போது காய்கறியை ஒரு 10 நிமிஷம் போல் மிதமான சூட்டில் வேக வைக்கலாம். இப்போது 5 நிமிஷம் போல் ஆயிருக்கு. இன்னும் கொஞ்ச நேரம் நம்ம காயை வேக வைக்கலாம். இப்போ 10 நிமிஷமும் முடிஞ்சிருச்சு. காய் நல்லா வெந்துருச்சு. உங்களுக்கு காரம் பத்தலை அப்படின்னா கொஞ்சம் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. எனக்கு கொஞ்சம் காரம் பத்தலை, அதனால் நான் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். இப்போ துருவி தேங்காய் 3 டேபிள் ஸ்பூன் உள்ளே சேர்த்துட்டு நல்லா கிளறி விடுங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், பொரியல் தயாராகிடுச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.